அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பிரியாணி பாஸ்தா நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி வச்சு அதில் எண்ணெய் உப்பு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி வச்சு அந்த பாஸ்தாவை கொட்டி அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படும். அப்புறம் அது பாயில் ஆன பிறகு அதை கட் பண்ணி பாருங்கள் ஒரு கத்தியை வச்சு. அது இதே மாதிரி கட் ஆனிச்சுன்னா அது ஹாஃப் பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி சீரகம், தேவையான உங்களுக்கு எவ்வளோதுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் தேவையோ அதை போட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளியை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது எண்ணெய் விடணும். அது எண்ணெய் விட்ட பிறகு 2 முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையை நல்லா மசாலாவோட மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து அதில் கொட்டி ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் அந்த பாஸ்தாவில் ஒட்டும். இந்த நேரத்தில் நம்ம பாஸ்தாவை கட்டி வச்சுருக்க தண்ணியை நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கணும். அதை இந்த நேரத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மசாலா கொஞ்சம் அந்த அடியில் எல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் இதை ஆட் பண்ணும்போது நமக்கு அதோட மசாலாவை ஒட்டிக்கும் பாஸ்தாவில். இந்த மசாலா தண்ணி நம்ம சேர்க்கும்போது ஷைனிங்காகவும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் ரிச்சாகவும் காட்டும், க்ரீமியாக. அதனால தான் இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு கப்பு ஏற்கனவே வேக வச்சுருக்கனால ஒரு கப்பு அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்த பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரெடி ஆகிடும் பாஸ்தா. நமக்கு ருசியான பிரியாணி பாஸ்தா ரெடி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.